வணக்கம் நண்பர்களே, இது அரசியல் அக்கப்போர். தமிழக அரசியல் களம் இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்கும். அந்த வகையில் தமிழகத்தில் சுமார் 10 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வாக்குகள் மிகவும் முக்கியமானவை. கடந்த 2021 தேர்தலின் போது திமுக கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டம். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த சூழலில்தான் முதல்வர் ஸ்டாலின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையானதா அல்லது ஒரு கண்துடைப்பா என்ற விவாதம் இப்போது எழுந்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் மத்தியில் இந்த புதிய அறிவிப்பு பெரிய எதிர்பார்ப்பையும் அதே சமயம் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய அரசியலில் இந்த ஒரு அறிவிப்பு தேர்தலை எப்படி மாற்றப் போகிறது என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவின் இறுதி வரை இணைந்திடுங்கள். அப்போதுதான் இதன் பின்னணியில் உள்ள அரசியல் உங்களுக்கு புரியும். பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு அரணாக கருதப்படுகிறது. பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு கடைசியாக வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக கிடைக்கும். இதில் ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து எந்த ஒரு தொகையும் பிடித்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அகவிலைப்படி உயர்வும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் தானாகவே உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டு சிபிஎஸ் கொண்டு வரப்பட்டது. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு இருந்தாலும் கூட ஓய்வூதிய தொகை சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இதனால் தங்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமே வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் போராடி வருகிறார்கள். இதனை தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவித்ததால் தான் கடந்த தேர்தலில் அக்கட்சிக்கு பெரும் ஆதரவு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. இப்போது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கிறது. அதுதான் இந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் எனப்படும் ஏபிஎஸ் என்ற உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் போலவே தமிழகமும் ஒரு திட்டத்தை யோசித்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் தங்களின் அடிப்படை சம்பளத்தில் 10% தொடர்ந்து பங்களிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனாலும் ஓய்வு பெறும்பொழுது அவர்களுக்கு ஒரு நிலையான ஓய்வூதிய தொகை வழங்க அரசு உத்தரவாதம் அளிக்கிறது. அதாவது ஒருவர் கடைசியாக வாங்கிய சராசரி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பெற வழிவகை செய்யப்படும். இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் சில அம்சங்களும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் சில அம்சங்களும் கலந்திருக்கின்றன. பழைய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு கிடையாது. ஆனால் இப்போது 10% பங்களிப்பு கட்டாயம். அதே நேரத்தில் புதிய திட்டத்தில் எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற நிச்சயம் இல்லாமல் இருந்தது. இப்போது அரசு அந்த நிச்சயமற்ற தன்மையை நீக்கி 50% ஓய்வூதியத்தை உறுதி செய்திருக்கிறது. இதனைத்தான் முதல்வர் ஸ்டாலின் ஒரு மாஸ்டர் பிளானாக முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்ள நினைக்கிறார். ஆனால் அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் $1,000,000 கேள்வியாக எழுந்திருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஊழியர்களுக்கு பல சலுகைகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக அரசு அலுவலர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக உறுதி செய்யப்படும். இதற்காக ஊழியர்களின் 10% பங்களிப்புடன் மீதமுள்ள கூடுதல் நிதி முழுவதையும் அரசே ஏற்கும். ஓய்வூதியதாரர்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வு உண்டு. ஓய்வூதியதாரர் மறைந்தால் அவர் பெற்று வந்த தொகையில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டால் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்கொடை தரப்படும். தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறுபவர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முன்பே ஓய்வு பெற்று ஓய்வூதியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த அறிவிப்புகள் அனைத்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த பல சலுகைகளை மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளன. இது அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு ஒரு வலுவான தீர்வாக அமையும் என அரசு நம்புகிறது. தமிழக அரசின் தற்போதைய நிதி நிலைமை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தடையாக இருக்கிறது. ஏற்கனவே பல லட்சம் கோடி கடனில் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு இது பெரும் சுமையாக பார்க்கப்படுகிறது.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி கூடுதல் செலவாகும் என நிதியமைச்சகம் கூறுகிறது. அரசு பணிகளில் சேரக்கூடிய புதிய தலைமுறையினருக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் தருவது கடினம் என்பது அரசின் வாதம். ஆனால் அரசு ஊழியர்களோ தங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கும் பலனை நிதிச்சுமை என்று கருதக்கூடாது என்கிறார்கள். மற்ற மாநிலங்களான ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம் போன்றவை ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அறிவித்துவிட்டு பின்வாங்கிவிட்டன. இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்கவே ஹைபிரிட் மாடல் போன்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு இப்போது கையில் எடுத்திருக்கிறது. ஊழியர்களின் பங்களிப்பையும் பெற்றுக்கொண்டு அதே சமயம் அவர்களுக்கு பாதுகாப்பையும் தரும் முயற்சியே இது. இதன் மூலம் அரசின் கஜானாவிற்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் ஊழியர்களை சமாளிக்கலாம் என்று அரசு நினைக்கிறது. ஆனால் இது ஊழியர்களின் நீண்டகால போராட்டத்திற்கு ஒரு தற்காலிக தீர்வாக மட்டுமே அமையும் என கருதப்படுகிறது. தமிழக அரசின் இந்த புதிய அறிவிப்பை அரசு ஊழியர் சங்கங்கள் ஒருமித்த கருத்தோடு வரவேற்கவில்லை. ஜாக்டோ, ஜியோ போன்ற பெரிய அமைப்புகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தவிர வேறு எதையும் ஏற்க முடியாது என்கின்றன. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தவறு என்று சொல்லும் பொழுது அதில் சீர்திருத்தம் செய்வது பலன் தராது என்கிறார்கள் அவர்கள். சம்பளத்தில் 10% எடுத்துக்கொண்டு மீண்டும் அதையே தருவதில் என்ன லாபம் என்பது ஊழியர்களின் கேள்வியாக இருக்கிறது. ஆனாலும் சில சங்கங்கள் புதிய திட்டத்தை விட இது ஓரளவு பரவாயில்லை என்கிற மனநிலையில் இருக்கின்றன. குறிப்பாக ஓய்வூதியத்தில் நிச்சயம் இருக்கிறது என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக சிலரால் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற வருத்தம் நீடிக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இன்னும் தங்களின் போராட்ட நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார்கள். அரசு ஊழியர்களின் இந்த அதிருப்தி வரும் தேர்தலில் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்ற அச்சம் கூட எழுந்திருக்கிறது. இந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முதல்வர் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்பது மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது. திமுகவின் இந்த அறிவிப்பை எதிர்க்கட்சியான அதிமுக மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறது. தேர்தல் வாக்குறுதியில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அல்லது ஏபிஎஸ் என்று ஏமாற்றுகிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். அரசு ஊழியர்களை வஞ்சிக்கும் செயலில் திமுக ஈடுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது வீடியோவாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் பரப்பப்படுகின்றன. குறிப்பாக நிதியமைச்சர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை அதிமுக தனது பிரச்சார ஆயுதமாக மாற்றி இருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தையே மாநில அரசும் காப்பி அடிக்கிறது என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் இந்த தாக்குதல் அரசு ஊழியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தியை இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. தங்கள் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட மோசமான சூழல் இப்போது நிலவுவதாக அதிமுக பிரச்சாரம் செய்கிறது. இந்த அரசியல் மோதல் வரும் நாட்களில் இன்னும் தீவிரமடையவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. வாக்கு வங்கி அரசியலில் அரசு ஊழியர்களின் பங்கு எப்போதுமே வலுவானது என்பதை கட்சிகள் நம்புகின்றன. இந்தியாவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திய மாநிலங்கள் இப்போது திணறி வருகின்றன. பஞ்சாப் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்கப்பட்டாலும் கூட நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. மத்திய அரசின் நியூ பென்ஷன் ஸ்கீம் நிதியை திரும்ப பெறுவதில் அந்த மாநிலங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் நீடிக்கிறது. தமிழக அரசும் இதே போன்ற சட்ட சிக்கல்களை சந்திக்கும் என்பதால் தான் புதிய வழியை இப்போது தேடுகிறது. அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் இதே போன்ற கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு அரசு ஊழியர்கள் இதனை தொடக்கத்தில் எதிர்த்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் வேறு வழியின்றி அமைதியாகிவிட்டார்கள். இப்போது தமிழகமும் அதே பாணியை பின்பற்றி ஊழியர்களை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளி இருக்கிறது. பழைய திட்டத்திற்கு முழுமையாக திரும்ப முடியாத சூழலில் அரசு ஒரு இடைக்கால திட்டத்தை வழங்கி இருக்கிறது. இந்த உலகளாவிய மற்றும் இந்திய அளவிலான பொருளாதார சூழலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அரசு கூறுகிறது. ஆனாலும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் அரசியல் விழிப்புணர்வு மிக மிக அதிகம்.
2026 தேர்தலில் அரசு ஊழியர்களின் வாக்குகள் யாருக்கு செல்லும் என்பதில் இப்போது பெரும் விவாதம் எழுந்திருக்கிறது. வழக்கமாக அரசு ஊழியர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக தங்களின் வாக்குகளை பதிவு செய்வது உண்டு. கடந்த முறை திமுகவுக்கு ஆதரவாக இருந்த அந்த வாக்கு வங்கி இப்போது பிளவுபட்டு நிற்கிறது. புதிய ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு ஒருவேளை ஊழியர்களை சமாதானப்படுத்தினால் திமுகவுக்கு அது சாதகமாக அமையலாம். இல்லை என்றால் அதிமுக அல்லது மற்ற கட்சிகளுக்கு அந்த வாக்குகள் மடைமாற்றம் செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் அரசு ஊழியர்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசி வருகிறது. புதிய வரவான விஜயின் கட்சி இளைஞர்களையும் அரசு ஊழியர்களையும் கவரும் வகையில் திட்டமிடுகிறது. இதனால் வாக்குகள் சிதறுவது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடும். முதல்வர் ஸ்டாலின் இந்த சிக்கலை தீர்க்க இன்னும் சில சலுகைகளை அறிவிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் இப்போது நிலவுகிறது. தேர்தல் நெருங்கும் பொழுது அகவிலைப்படி உயர்வு மற்றும் இதர போனஸ் அறிவிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இந்த அறிவிப்பை ஜாக்பாட் என்று சொல்வதை விட ஒரு சமாதான முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு 50% ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுவது ஒரு நல்ல தொடக்கம்தான். ஆனால் அவர்களின் பங்களிப்பு தொகையை அரசு பிடிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு கூடுதல் சுமையாக கருதப்படுகிறது. இது உண்மையிலேயே அரசு ஊழியர்கள் மீதான அக்கறையா அல்லது தேர்தல் நெருங்குவதால் எடுக்கப்பட்ட அவசர முடிவா? நிச்சயமாக இதில் அரசியல் கணக்குகள் அதிகம் இருப்பதாகவே நடுநிலையாளர்கள் கருதுகிறார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற அவப்பெயரை துடைப்பதற்காகவே இந்த அஷ்யூர்டு பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது இனி கனவுதான் என்பதை மறைமுகமாக அரசு உணர்த்தி இருக்கிறது. இதனை தேர்தல் யுக்தியாக பார்த்தாலும் ஊழியர்களுக்கு கிடைக்கும் அந்த 50% உறுதி ஒரு பலம்தான். ஆனாலும் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இது முழுமையான வெற்றியாக தெரியவில்லை. வரப்போகும் நாட்களில் இந்த திட்டத்தின் முழு விவரங்கள் வரும் பொழுது இது இன்னும் அரசு ஊழியர்களிடையே தெளிவை ஏற்படுத்தும் என்று நம்பலாம். தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பிரச்சனை என்பது வெறும் நிதி சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. இது பல லட்சம் குடும்பங்களின் எதிர்காலத்தை சார்ந்த மிக முக்கியமான உணர்ச்சிகரமான பிரச்சனை. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் இந்த மாஸ்டர் பிளான் தேர்தலில் கை கொடுக்குமா என்பது ஊழியர்களின் கையில்தான் இருக்கிறது. அரசு ஊழியர்களை திருப்திப்படுத்தாமல் எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தில் ஆட்சியை தக்க வைக்க முடியாது என்பது தொடர்ந்து இருந்து வரும் நம்பிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நோக்கி அரசு ஒரு படி முன்னேறி இருக்கிறதா அல்லது பின்வாங்கியுள்ளதா? இதை மக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் தீர்ப்புதான் 2026 தேர்தலில் வெளிப்படுத்த போகிறது. அரசியல் அக்கப்போர் நேயர்களே, நீங்கள் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இது அரசு ஊழியர்களுக்கு கிடைத்த வெற்றியா அல்லது ஏமாற்றமா என்பதை கமெண்ட் பிரிவில் சொல்லுங்கள். இது போன்ற பல அரசியல் அலசல்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.